ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளிலும் அவர் வார்த்தைகளை கேட்போமா? ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் இப்படியாக உங்க சமூகத்தில் சேர்ந்து உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளவும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் அவைக்குரிய விதத்திலே பலப்படவும் நீர் தருகின்ற வாய்ப்பிற்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் இன்னொரு முறை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களாய் ஜெபத்தை குறித்து தியானிக்கிறோம். நாம நேற்றைக்கு கைகளை உயர்த்தி ஜெபிப்பதை கற்றுக்கொண்டோம். உங்களில் எத்தனை பேர் நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறத பழக்கப்படுத்துறீங்க? பாருங்க, நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது நாம தேவனிடத்துல நம்ம உதவிக்காக கேட்கிறோம். அதுபோல இன்னொரு விசேஷமான தோரணை முழங்காலிலே ஜெபிப்பது. பாருங்க, இந்த முழங்கால் ஜெபத்தினாலே நடக்கின்ற அளவுக்கு அற்புதங்கள் வேற எதுலயுமே நடக்காதுங்க. நாம பாடல்களை பாடினாலும், என்னென்ன கதை சொன்னாலும், என்னென்ன விஷயங்களை நம்ம செய்தாலும் கூட ஒரு வேளை பிசாசு பயப்பட மாட்டானோ என்னமோ, அவன் மாத்திரம் முழங்காலில் நிற்கிற கிறிஸ்தவனை பார்த்தால், செபிக்கிறவனை பார்த்தால் நடுநடுங்கி போவான். முழங்கால் ஜெபம் இன்றைக்கு எல்லாரும் மறந்து போகிறாங்க. அப்படிதானங்க இன்றைக்கு மறந்து போவதில்ல. சோம்பேறித்தனம், அலட்சியம். நாற்காலியிலேயே ஜெபிக்க பழகிட்டாங்க. சர்ச்சஸ்லயும் ஜெப நேரங்கள்ல கீழே இறங்கி முழங்கால் போட எங்களுடைய சபையில இடம் போதாது. ஆகவே நின்று ஜெபிப்போம் குறைந்தபட்சம். பட் உபவாச ஜெபங்கள் போது நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். நீங்க வீட்டில் இருக்கும்போது முழங்கால் போட்டு ஜெபிங்க, பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வீட்டுல ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுங்க. சின்ன வயதிலேயே உங்களோட கூட பிள்ளைகளையும் முழங்கால் போட சொல்லுங்க. அவங்க வளர்ந்து பெரிய ஆட்களா வருவாங்க. யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லாமலேயே முழங்கால் போடுகிற குழந்தை அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவனாயிருப்பான். தானியேல் ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய ராஜாவின் கீழாக அவன் ஒரு கைதியாக அவன் சென்றிருந்த போதும் ஒரு நாளைக்கு 3 முறை முழங்கால் போட்டு ஜெபித்தார். எங்க கற்றுக்கொண்டார் அவர்? அது பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தது. அவங்க வாலிப வயதான போது, சொல்ல போனா சின்ன வயதிலேயே, வாலிபர்னு கூட சொல்ல முடியாது, அவங்க யாரும் சொல்ல அவசியம் இல்லாமல் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, எத்தனை தடைகள் வந்தாலும் நிற்காமல் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் தானியேல் தேவனை மகிமைப்படுத்தினார். தானியேலின் தேவனே தேவன் என்று ஒரு ராஜா ஒத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் தம்முடைய மகிமையை காண்பித்தார். சிங்கத்தின் வாய்களை மூடி, எஸ், எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் திரிகிற பிசாசு வாயை மூட வேண்டும் என்றால், சிங்கத்தை போல திரிகிற பிசாசின் வாயை மூட வேண்டும் என்றால் விசுவாசி முழங்காலில் விழணுங்க. நம்முடைய இயேசாண்டவர் முழங்கால் போட்டு ஜெபிப்பார். கெத்செமனே தோட்டத்திலும் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்த்தால், உங்ககிட்ட பைபிள்ஸ் இருக்கா? ஒருவேளை உங்களால பைபிள் ரெஃபரன்சஸ் எடுக்க முடியல என்றால் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் நீங்க அண்டர்லைன் செய்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க இதன் கருத்தை உணர்ந்து கொள்ளுங்க, இதயத்தில் அதை பொருத்திக் கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சித்தத்தை, நம்முடைய இஷ்டத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம். அவருக்கு முன்பு நாம சாஷ்டாங்கப்படுகிறோம், அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தேவ சமூகத்துக்கு சென்று நம்ம ஜெபங்களையும் நம்ம வேண்டுதல்களையும் முழங்காலிலே தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார். ஆண்டவரும் இங்கே முழங்கால் போட்டு ஜெபிக்கின்றார். ஒரு வாலிபனாக தானியேலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். இன்றைக்கு எங்களை போன்ற பாஸ்டர்ஸ் ஒரு நிலைக்கு வந்த பிறகு முழங்கால் போடுவது
ஒருவேளை நாங்க பலவீனர் ஆனோம் என்றோ வயதாயிடுச்சு என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு தேவ ஊழியன் முழங்காலில் விழுந்தால் தேவனின் அற்புத காரியங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு சபைகளுக்கு அநேகர் வருகிறாங்க. எத்தனை சபைகள் வந்தாலும், எவ்வளவு புதிய ஊழியர்கள் வந்தாலும், எத்தனை கூட்டங்களை நடத்தினாலும், எங்கிருந்து வருகிறாங்க? கூட்டம் கூட்டம் கூட்டமா ஜனங்க எவ்வளவோ ஆவலை காண்பிக்கிறாங்க. எவ்வளவு நேரமானாலும் இருப்பதற்கும், மிக முக்கியமாய் பாடுவதற்கும் சத்தம் போட ஆயத்தமே தவிர முழங்கால் போட எவ்வளவு பேர் ஆயத்தங்க? ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் ரோட்ல போகும்பொழுது ஒரு வயதானவர் முழங்காலில் நின்று கொண்டு அந்த கற்களை செதுக்கி கொண்டிருக்கிறாராம். அந்த சிற்பி அந்த கற்களை உடைத்துக் கொண்டிருந்தால், பாவம் வயசானவர், ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. இந்த ஊழியக்காரருக்கு அவரை பார்த்த உடனே கொஞ்சம் கிட்ட போய், ஐயா உங்க வயசு எவ்வளோ என்று கேட்டாராம். அவர் என்னுடைய வயது 72ங்க என்று சொன்னாராம். இந்த வயதுல கூட நீங்க முழங்கால் படியிட்டு கற்களை செதுக்கிறீங்களே, உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா என்று சொன்னால், அவர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், எனக்கு இது ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற வேலையிலே இது ஒரு பகுதி. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முழங்கால் படியிட்டு இந்த கற்களை செதுக்குவது, இந்த கற்களில வேலை செய்வது. ஆனால் இந்த சிலைகளை முழங்காலிலிருந்து செய்தாதான் எனக்கு சுலபமா இருக்கு. நின்று கொண்டு செதுக்கினால் அது சரியா உடையாது, அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் என்றார். அந்த ஊழியக்காரர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு, அருமையா சொன்னீங்க ஐயா, நான் மணிக்கணக்கில் நின்று பிரசங்கம் செய்கிறேன் தவிர யாருமே மாற மாட்டாங்க. எனக்கு புரிந்து விட்டது, பிரசங்கத்தை கேட்டவர்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபித்தால் ஒழிய அவங்க கல்லான இருதயங்கள் உடைந்து போகாது. இன்றிலிருந்து நான் கூட முழங்கால் மீது வேலை செய்வேன், தேவனின் ஊழியத்தை செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். ஆமாங்க, தேவ ஊழியர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டால் கல்லான இருதயங்கள் உடைந்து போகும், கடின இருதயங்கள் கரைந்து போகும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும், பிசாசனுடைய வாய் மூடப்படுங்க, சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது போல. பவுலும் கூட ஒருமுறை பாருங்க, அப்போஸ்தலரின் நடபடிகள் 20வது அதிகாரம். அப்போஸ்தலரின் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். பவுலின் எலும்புகள் எல்லாம் உடைஞ்சு போச்சுங்க. எவ்வளவு காயங்களோ அவர் உடம்பெல்லாம், அவர் எவ்வளவு அடிகள் அவர் பட்டிருக்கிறாரு. அவர் சரீரத்தங்க எத்தனை முறை, ஒன்று குறைய 40 அடிகள் அவரை அடித்தார்கள். பெரம்புகளால் அடித்தாங்க, கற்களால் அடித்தாங்க. அவர் சரீரம் முழுவதுமே எலும்புக்கூடு போலானது. அப்படி இருந்தும் கூட எனக்கு முழங்கால் வலி இருக்கிறது, எனக்கு கால் வலிகள் இருக்கு, எனக்கு எலும்பு வலி இருக்குன்று, எனக்கு ஆரோக்கியம் சரியா இல்ல, என்னுடைய ஆகாரம் சரியா இல்ல, தூக்கம் இல்லை என்று சாக்கு சொல்லவில்லை. ஆனால் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கின்றாரு சபையோடு, சபைக்காக. இன்றைக்கு தேவ ஊழியனாக நான் கற்றுக்கொண்டது, முழங்கால் ஜெபம் ரொம்பவும் வல்லமையுள்ளதுங்க. என்னுடைய வாலிப வயதிலே கற்றுக்கொண்டேன் முழங்கால் போட்டு ஜெபிப்பதை ஒரு பைபிள் ஸ்டூடெண்டாக. இப்பொழுதும் கூட எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கிற போதும் முழங்கால் படியிடு என்று ஜெபிக்கும் போது என் இருதயத்தில் வருகிற உந்துதலுக்கு நான் பணிந்து விடுவேன், முழங்கால் போடுவேன். அநேக முறை முழங்கால் மேல இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்குமோ, கொஞ்சமும் தயங்காமல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை எப்படி வெளிப்படுத்துவாரோ, எப்படி ஆவியானவரின் உதவியோடு ஆவியிலே ஜெபிக்க முடியும் என்பது. சில முறை கண்களை மூடி சபையிலே முழங்காலிலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, அங்கே நேரம் தாண்டிருச்சே, நள்ளிரவு தாண்டிருச்சே, விசுவாசிகள் வீட்டுக்கு போகணுமே என்ற எண்ணங்கள் வராத வரைக்கும் கூட எவ்வளவு நேரம் ஜெபித்தோன்னு கூட தெரியாதுங்க. ஒரு சில முறை கண்களை திறந்து ஒருவேளை டைம் ஆயிடுச்சோ என்று பார்த்து பலவந்தமா அப்ரப்டாக ஜெபத்தை நிறுத்திய அனுபவங்களும் எனக்கு இருக்கு. ஆனா தனிமையில நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அப்படி செய்ய அவசியம் இல்லை.
இன்றிலிருந்து நீங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பதை பழகிக் கொள்ளுங்க. நீங்க முதியவர்களா இருந்தால், உடல் பருமன் அதிகம் இருந்தால், பலவீனர்களா இருந்தால், ஏதாவது ஒரு சப்போர்ட் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சேரை திருப்பி போட்டு அதுல சார்ந்து கொண்டு ஜெபிங்க. ஆனால் முழங்கால் ஜெபத்தை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் நீங்க என்றைக்கும் முழங்கால் படியிட முடியாது போல ஒரு வயதான பிறகு அசாத்தியமா இருக்கும். அப்போது இப்போவே நேரம் இருக்கும்போது வாலிபரே, முக்கியமா நீங்க முழங்கால் மேல இருந்தா நீங்க சாத்தான ஜெயிப்பீங்க, இச்சைகளை ஜெயிப்பீங்க, உலக ஆசைகளை ஜெயிப்பீங்க, தேவ தரிசனங்களை பெற்றுக் கொள்வீங்க, தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. தாயே, நீ முழங்கால் போட்டு ஜெபித்தால் உன் பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் ஆவாங்க. ஜான் வெஸ்லியின் தாயார் சுசானா வெஸ்லி குடும்ப ஜெபத்துல எல்லா பிள்ளைகளையும் முழங்கால் படியிட செய்து ஜெபிப்பது மட்டுமல்ல, அதன் பிறகு ஒவ்வொரு பிள்ளையின் கட்டிலுக்கும் சென்று முழங்கால் போட்டு இந்த பிள்ளையை சித்தப்படி நீர் பயன்படுத்தும் ஆண்டவர் என்று ஜெபிப்பாங்க. அதனாலதான் அவங்க பிள்ளைங்கள அநேகர் சிறந்தவர்களானாங்க. தேவ மனிதர்களாக அவங்க ஆத்மாக்களை சம்பாதித்தாங்க. தாயாக நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஒவ்வொரு தகப்பனும் ஒரு வீட்டின் ஆசாரியனாக பிள்ளைகளுக்காக காலமே எழுந்து அதிகாலமே எழுந்து யோபு பிள்ளைகளுக்காக ஜெபித்தது போல் நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்தா, நீங்க சொல்ல அவசியம் இல்லாமல் பெற்றோராக நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்தா உங்க பிள்ளைங்க உங்க பக்கத்துல வந்து முழங்கால் போடுவாங்க. இன்றைக்கு பார்க்கிறோம், அநேக சின்ன பிள்ளைங்க கூட பெற்றோரோடு கூட 3 வயது 2 1 வயசு குழந்தைங்க 4 வயசு பிள்ளைங்க முழங்கால் போடுவதை பார்க்கிறோம். நாம முழங்கால் போட்டால் மற்றவர்களை முழங்கால் படியிட செய்வோம். நாம ஜெபித்தால் மற்றவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர்களா இருப்போம். நாம ஜெபித்தால் பிசாசின் சக்திகளை கட்டி போடுகிறவர்களா இருப்போம். அற்புத ஆச்சரிய காரியங்களை அனுபவிக்க முடியும். முழங்கால் மேல நீங்க விழும்போது உங்க வாழ்க்கையே தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து விடுகிறீங்க. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆக கடவது என்பது நம்ம ஜெபத்தின் கருத்தாக இருக்க வேண்டும். நாம முழங்கால் போட்டு ஜெபித்தாலும், எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் அதன் நோக்கம் நம்முடைய இஷ்டங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கணும் என்று அல்ல, அவருக்கு இஷ்டமானதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை நாம செய்ய நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதுதான் ஜெபங்க. ஜெபிக்க போகும்போது என் இஷ்டம் இல்ல ஆண்டவரே, உங்க இஷ்டம்தான் என்று சொல்வது நாம கற்றுக்கொள்ளணுங்க. உண்மைதான், முழங்கால் போடுவது நமக்கு இஷ்டமா இருக்காது, பிரியமா இருக்காது. ஆனால் முழங்கால் போட சொல்லி, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒட்டகங்கள் மேல் பாரத்தை ஏற்றி சுமத்துவாங்க அந்த காலத்துல. அந்த சுமைய, அந்த பாரத்தை எல்லாம் இறக்க வேண்டும் என்றால் அது இலக்கை சேர்ந்த பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? அது முதல்ல 2 காலும் அடக்கி முழங்காலிட்டால் அப்பொழுது அது வளையுமாகவே அதன் மேல இருக்கிற அந்த சுமை எல்லாம் இறக்கி விடுவாங்க, உயரமாக இருக்கிறதுனால. சோ அதற்கு புரிந்து விடுமாங்க. அது அதிக சுமையை சுமக்க முடியாத நேரத்துல தனக்கு தெரியாமலேயே முழங்காலில் விழுந்து விடும் அதன் முன்னங்கால்களை மடக்கி. அதற்கு தெரியும் முழங்காலில விழுந்தா அதனுடைய பாரம் லகுவாகும் என்று. நாம கூட அறிந்து கொள்ளணுங்க. சுமக்க முடியாத பாரங்கள், கடன் பாரங்கள், வியாதியின் சுமைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள், இன்னும் கிரிட்டிக்கல் திங்ஸ் நமக்கு வரும்போது, நம்ம தாங்க முடியாத இருதய பாரத்தால நிரம்பும் போது முழங்கால் மேல விழுங்க. தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு நீங்க ஜெபிங்க. நாம சுலபமாக தேவனுடைய இரக்கத்தாலே நம்ம தேற்றப்படுவோம். உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை யாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. முழங்கால் போட்டு ஜெபிப்போம். எப்போதுக்கு அப்போது நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்குவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே அப்பா, ஒவ்வொரு முழங்காலும் உம்முடைய நாமத்தில் முடங்கும் என்று, ஒவ்வொரு நாவும் நீரே தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் என்று உயர்த்தப்பட்ட உம்முடைய நாமத்தை அநேகர் புறக்கணிக்கிற இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே உம்முடைய நாமத்தை அறிந்தோம் என்று சொல்லுகிற நாங்கள் உமக்கு முன்பு முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு, உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிப்பதற்கு, உம்முடைய சமூகத்திலே அப்பா எங்கள் பாரங்கள் யாவற்றையும் இறக்கி போட உதவி செய்யுங்க. முழங்கால் மீது இருக்கின்ற விசுவாசியை பார்த்தால் பிசாசு நடுங்கி போவான் என்று, தள்ளாடி போவான் என்று, ஓடி போய் விடுவான் என்கிற விஷயத்தை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ள, முழங்கால் படியிட்டு செபிக்கிற கிறிஸ்தவர்களாக பிசாசின் காரியங்களை அழிப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் உலகமெல்லாம் நடப்பதை பார்ப்பதற்கு உதவி செய்யும்படிக்கு
ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் வாலிபனுக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் முழங்கால் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் உதவி செய்வார். இப்போதைக்கு அநேகர் உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது என்று எங்களுக்கு பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.